Hi guys, இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்வர் ஹார்ட்வேர் வந்து பார்த்தோம். சர்வர் ஹார்ட்வேர்ல நம்ம வந்து பிளேட் சர்வர் பத்தி தான் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் பிளேட் சர்வர், அதில் எப்படிலாம் சர்வர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக போன செஷன்ல வந்து ரேக் சர்வர் பார்த்தோம், ஓகேங்களா? டவர் சர்வர் பார்த்தோம், ரேக் சர்வர் பார்த்தோம். இப்போ நம்ம பிளேட் சர்வர் பார்ப்போம். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. பிளேட் சர்வர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கூட நம்ம வந்து சொல்லலாம் அந்த பிளேட் சர்வரை. ஸோ உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குறப்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா பிளேட் சர்வர்ன்றாங்க, ஹவு இட்ஸ் லுக் லைக், அந்த மாதிரி உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிளேட் சர்வர் அப்படின்னு நான் வந்து அதை கேட்குறப்ப ஒரு டிஃப்ரெண்டான வேறு மாதிரி இருந்துச்சு. என்ன பிளேட் சர்வர்னா எப்படி இருக்கும், பிளேடு மாதிரி சின்னதாக இருக்குமா அல்லது குட்டியா இருக்குமா பெருசா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு டேட்டா சென்டர் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த டவுட்டே வந்து தீர்ந்தது. ஸோ பிளேட் சர்வர் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு 4 ஃபீட்ல 3 ஃபீட் தான் இருக்கும் இதோட சைஸே. பார்க்கறதுக்கு பெருசா தெரியுது இல்லையா? இவ்வளவு பெருசா இருக்கவே. நானுமே வந்து பிளேட் சர்வரை வந்து ஃபர்ஸ்ட் டைமா இமேஜா பார்த்துட்டு டேட்டா சென்டர்ல போய் பார்க்குறேன், ரொம்ப குட்டியா இருந்தது. இதில் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கா, பட் டேட்டா சென்டர்ல ரியல் டைமா பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஒரு 4 அடி தான் இருந்துச்சு சர்வர். இந்த ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி தான் இருந்துச்சு. இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு 3 அடி இருக்கும், ஒரு 4 அடி இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது, இது சின்னதாக இருக்கும். அதுக்கு தான் அது டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆக உங்களோட டிவைஸ் வந்து சின்னதாகும். முதல்ல நீங்கள் மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா பெருசாக மொந்தையாக இருக்கும், லைக் ரொம்ப தடிமனா வித்தாக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் அப்படியே மொபைல் டெக்னாலஜி எவால்வ் ஆக ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதை ஸ்லிம் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லிம் ஆக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள. இப்போ நம்ம கிட்ட இருக்க மொபைல் எல்லாமே ரொம்ப ஸ்லிம்மான மொபைல்ஸ். அப்போ இது வந்து உடனே வரல, லைக் கொஞ்சமா எவால்வ் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த பிளேட் சர்வரும் எவால்வ் ஆகி ரொம்ப சின்ன ஃபார்ம் ஃபேக்டருக்கு வந்திருக்கு. இதுல மொத்த மதர் போர்டே இவ்வளவுதான் இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் சைஸ் கூட இருக்காது. இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கூட இருக்காது, ஒரு லேப்டாப்ல பாதி, அவ்வளவுதான் இருக்கும். இது நான் நேர்ல பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன் நான். ஸோ பிளேட் சர்வரோட ஃப்ரண்ட் வியூ இதுதான் பிளேடு, சரிங்களா? இந்த பிளேட் வந்து ஒரு சாசில வந்துட்டு இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பிளேடை வந்து ஒரு சாசில இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் சாசி. ஸோ இது ஒரு சாசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் கால்ட் சாசி ஆர் என்க்ளோஷர். இந்த டிராயிங் கூட நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு டிராயிங் கூட போட்டு வச்சுக்கோங்க. திஸ் கால்ட் சாசி ஆர் என்க்ளோஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த சாசில வில் இன்சர்ட் த பிளேட்ஸ். நம்ம பிளேட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி. 1 ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா பிளேட் 1, பிளேட் 1, பிளேட் 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதுக்கு பேர் பிளேட் சர்வர்ஸ். பிளேடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல
each blade la we can install each OS. One blade act as a server. It will act as a one server. It will act as a one server. It will act as a one server. So each blade act as a server. See, இது எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா லைக் அபார்ட்மெண்டா எடுத்துக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட் வந்துட்டு we will call it as apartment. So அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபிளாட்ஸ் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஃபிளாட்ஸ் இருக்கும். So this is called flat. Okay, flats. இந்த மொத்த இதுக்கு பேரு பில்டிங் பேர் அபார்ட்மெண்ட். ஓகே, இப்ப இந்த ஃபிளாட்ல வந்து ஒவ்வொரு ஃபேமிலி இருப்பாங்க, ரைட்டா? ஈச் ஃபிளாட் ஈச் ஃபேமிலி. ஒரு ஃபிளாட், இது ஃபிளாட் நம்பர் 1 அப்படின்னா இதுல ஒரு ஃபேமிலி, இதுல ஒரு ஃபேமிலி, இந்த ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலி, இந்த ஃபேமிலி, அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. பட் தி சேம் வே இது ஒரு என்டையர் சாசி. ஓகே, என்டையர் சாசி the chassis la there's a blades. In the blades la we can install OS on each blades. For example, idhula or OS install pandrapna it will act as a ESXi 1, it will act as ESXi 2, it will act as 3, 4, 5, 6, 7, 8, so that maximum 8 blade இருந்துச்சுன்னா நம்ம 8 server இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So not only ESXi, we can install Windows server, Linux server, Ubuntu, Red Hat, whatever it is. So for example, நான் இந்த ரெண்டுல ES இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, இதுல வந்து நான் வந்து Windows இன்ஸ்டால் பண்றேன். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா Linux இன்ஸ்டால் பண்றேன். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா Ubuntu இன்ஸ்டால் பண்றேன். So இந்த மாதிரி each blade we can install each OS. So அதுக்கு பேர் தான் blade servers. இப்ப இந்த பிளேட்ல ஏதாவது இஷ்யூ அப்படின்னா இந்த பிளேடை மட்டும் ட்ரேல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். So coming to the picture, இப்ப is a blade 1, blade 2, 3, 4, 5, 6, 7, 8. இல்ல 8 blades இருக்குது. ஒவ்வொரு பிளேடும் ஒரு சர்வர் ஆக்ட் பண்ணும். சரிங்களா? நீங்க எந்த சர்வரும் இன்ஸ்டால் பண்ணலாம், ESX இன்ஸ்டால் பண்ணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அல்லது விண்டோஸ் சர்வர் எதனால இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், whatever it is. பட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது ESX தான் ஃபோக்கஸ் பண்றோம். So assume that we are installing இதுல ஒரு ESX சர்வர் ஹைப்பர்வைசர், இதுல ஒரு ESX ஹைப்பர்வைசர், இதுல ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை. இந்த மொத்த சாசிஸ்க்கும் பவர் சப்ளை வந்து இதுல இருந்து தான் வந்து வரும். இதுக்கு பேரு பிளேட்ஸ், ஹாஃப் பிளேட்ஸ். 8 ஹாஃப் பிளேட்ஸ் இருக்குது. இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். ஃபுல் பிளேட் அப்படின்னா இது ஃபுல்லா ஒரு பிளேடா இருக்கும். இப்ப இது மட்டும் இருந்தா ஒரு ஹாஃப் பிளேட். இப்ப இது ஃபுல்லா இருந்தா ஃபுல் பிளேட். ஸோ மோஸ்ட்லி ஃபுல் பிளேட்ல ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஃபுல் பிளேடு வந்து நான் பார்த்தது இல்லை, என்னோட என்வரான்மெண்ட் ஃபுல் பிளேடு பார்த்தது இல்லை. ஸோ ஃபுல் பிளேட்னா என்னன்னா, இப்போ இது ஒரு சர்வரா இருக்கும்ல, இப்போ இது ஒரு சர்வர் 1 சர்வர் 2 இருக்கும்ல, அப்படி இல்லாம இதுல வந்து இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சர்வரா இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சர்வரா இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சர்வர், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சர்வர், which means it's provide more resource. அதாவது ஒரு சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாஃப் பிளேடோட கெப்பாசிட்டி வந்து 1 TB RAM அப்படின்னா நம்ம இதை ஃபுல் பிளேட இன்ஸ்டால் பண்றோம்னா we can able to do 2 TB RAM. அப்ப ஒரு ஹியூஜா எனக்கு ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா we will make it as a full blade. பட் நீங்க அதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதை நீங்க ஃபுல் பிளேட் எப்பயாவது தான் கான்செப்ட் வரும், அதனால நீங்க அதை மறந்துடுங்க. நம்ம வந்து ஹாஃப் பிளேடே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன், சரிங்களா? ஸோ இது ஹாஃப் பிளேடாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் பிளேட் கான்செப்ட் கூட வேண்டாம். ஸோ இது ஒரு பிளேட், இதுல ஒரு OS இருக்கும், இதுல ஒரு OS, இதுல ஒரு ஹைப்பர்வைசர், இதுல ஒரு ஹைப்பர், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாசில இதுதான் இன்சர்ட் பண்ணியிருப்போம். திஸ் அ பிளேட், இதுதான் பிளேட். இந்த பிளேடை தான் சாசிஸ்ல இன்சர்ட் பண்ணியிருப்போம். இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவர், இத நீங்க
கீழே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எஜெக்ட் ஆகும், இந்த பிளேடு வந்து வெளியில எஜெக்ட் ஆகும். தென் we can remove the blade from chassis. எப்போ ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுல ஒரு எரர் வருது, லைக் ரேம் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, ஒரு பிசிக்கல் ரேம் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த ரேம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா we will have to open the blade. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த லிவரை நான் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணுறேன், தென் இந்த பிளேடு வெளியில் வருது, எஜெக்ட் ஆகி வெளியில் வருது. தென் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இது நான் பண்ணுறேன்னா நம்ம பண்ண மாட்டோம், சும்மா சொல்கிறேன். ஓகே, இது யார் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுவாங்க, அல்லது அந்த வெண்டார் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம கை வைக்க மாட்டோம், நம்மளோட வேலை மேனேஜ் பண்ணுறதானே தவிர நம்ம இறங்கி வேலை பார்க்க மாட்டோம். டேட்டா சென்டர் போய் நம்ம வேலை பார்க்க மாட்டோம், போய் சும்மா பார்ப்போமே தவிர இதை நம்ம தொடவே மாட்டோம், அவங்க தான் பார்ப்பாங்க. இப்போ தெரிஞ்சுக்கிடணும் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களால அதை அந்த ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, ஃபைன். ஸோ இந்த பிளேடை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, 2 CPU இருக்கும், இது ஒரு CPU 1, இது CPU 2, 2 CPU இருக்கும். தென் மெமரி ஸ்லாட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 24 மெமரி ஸ்லாட்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இதில் ஒரு 12 ஸ்லாட்ஸ், இதில் ஒரு 12 ஸ்லாட்ஸ், 24 மெமரி ஸ்லாட்ஸ் இருக்குது. தென் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க இது, அது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி பிளேட் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் சைடு வியூவில் வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும், அந்த பிளேடு வந்து அந்த சாசி வந்து இப்படி தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ, அந்த சாசியோட பின்னாடி வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கேபிள்ஸ், பவர் கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது சிஸ்கோ யூசிஎஸ், சிஸ்கோ பிளேடு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பார்த்தது சிஸ்கோ பிளேடு. நோட் பண்ணிக்கோங்க, சிஸ்கோ பிளேட்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னா சிஸ்கோ B200 M4, சிஸ்கோ B200 M5, B200 M6. இந்த 3 சர்வர் வந்து இப்போ ரொம்ப பாப்புலரான சிஸ்கோ சர்வர்ஸ். B200 M4, B200 M5, B200 M6. அந்த மாடல் நம்பர் இது B200 M4, B200 M5, M6. இது வந்து இந்த சாசியோட மாடல் நம்பர்ஸ், சாசி இருக்கு இல்லையா, அந்த சாசியோட மாடல் நம்பர்ஸ். இப்போ எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோம் வந்து M4 M5 யூஸ் பண்ணுறோம். M3 பிளேட் இருந்துச்சு, M3ன்னு ஒரு பிளேட் இருந்துச்சு, பட் M3 வந்துட்டு ரொம்ப ஓல்டர் மாடல் ஆயிடுச்சு. ஸோ அதை நாங்கள் வந்து டீகமிஷன் பண்ணிட்டோம். M3 இப்போ கிடையாது. இப்போ நாங்கள் வந்து M4 M5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட டேட்டா சென்டரில். M6 ரொம்ப அட்வான்ஸு, M6 நான் வாங்கலை, யூஸ் பண்ணல, M4 M5 மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சிஸ்கோ சாசி. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது HP என்க்ளோஷர். சேம், இதுவும் பிளேட் சர்வர் தான், இதுவும் பிளேட் சர்வர் தான், பட் இது HP கம்பெனி. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சிஸ்கோ கம்பெனி இது. ஸோ HP கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வில் கால் திஸ் என்க்ளோஷர். சாசின்னு சொல்லலாம், பட் என்க்ளோஷர்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்சர்ட் பண்ணலாம், 1 2 3. ஸோ இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். இப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதில் இங்கே ஒரு 8 இருக்கா, இது ஒரு 8, இப்போ 16 பிளேட்ஸ். ஸோ 8 into 8 16 பிளேட்ஸ் வந்து இதில் இருக்கும். பிளேட்ஸ் வந்து மாறுபடும், டிபெண்ட்ஸ் ஆன் த
வெண்டாரை பொறுத்து மாறுபடும். அது 16 பிளேட் சாசி இருக்குது, 8 பிளேட் சாசி இருக்குது. இது வந்து 16 பிளேட். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஹெச்பி என்க்ளோஷரில் பெருசாக ஒர்க் பண்ணது இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க, இதுலேயே கொஞ்சம் இருக்க தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்பி என்க்ளோஷரோட ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பவர் கேபிள்ஸ், இதெல்லாம் வந்து அந்த சாசிக்கு கொடுக்க வேண்டிய, அந்த என்க்ளோஷருக்கு கொடுக்க வேண்டிய பவர் கேபிள்ஸ். இதெல்லாம் வந்து கூலிங் ஃபேன்ஸ். இதெல்லாம் வந்து கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணுறது, நெட்வொர்க் கேபிள்ஸ், ஈத்தர்நெட் போர்ட், ஆப்டிக்கல் ஃபைபர் போர்ட் எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது என்க்ளோஷர், சிஸ்கோ C7000 என்க்ளோஷர், ரொம்ப பாப்புலரான ஹெச்பி என்க்ளோஷர். எல்லா என்வரான்மெண்ட்லையும் எல்லா வெண்டாரோட ப்ராடக்ட்டும் இருக்கும். பட் எது மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னா, ராக் சர்வரை பொறுத்த வரைக்கும் டெல், ஹெச்பி இந்த 2 ப்ராடக்ட் இல்லாத கம்பெனியே கிடையாது. நீங்கள் எந்த டேட்டா சென்டர்னாலும் வேலை பாருங்க, எங்கே போயினாலும் வேலை பாருங்க, டெல் ஹெச்பி கண்டிப்பாக இருக்கும். தென் டெல் ஹெச்பிக்கு அடுத்து பார்த்தோம்னா சிஸ்கோ ராக் சர்வர்ஸ், ஃபுஜிட்சு அந்த மாதிரி இருக்கும். பிளேட் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது சிஸ்கோ தான். சிஸ்கோ பிளேட் சர்வர்ஸ் எல்லா இடம்லையும் இருக்கும். பட் எல்லா இடத்துலையும் பிளேட் சர்வர் இருக்குமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்காது. ரொம்ப பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல மட்டும் தான் பிளேட் சர்வர்ஸ் இருக்கும். ஒரு மீடியமான டேட்டா சென்டர்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராக் சர்வர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு அதிகமான காஸ்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா they will go for blade servers, very latest technology. So இது ஒரு என்க்ளோஷர் தான். ஸோ இப்போ பிளேட் சர்வர் வந்துட்டு சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும், சிஸ்கோ பற்றி நான் பேசுகிறேன். சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் there is a tool called UCS manager. ஸோ இந்த UCS manager மூலமா we can manage the blades. இது எப்படி நான் சொல்லிடுறேன், இது சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா என்வரான்மெண்ட்லையும் இருக்கும் UCS மேனேஜர் அப்படின்றது. இப்போ ஐ ஹாவ் பிளேட், ஓகே, சாசி, என்கிட்ட ஒரு சாசி இருக்கு. கேஸ் நான் பேச கேக்குதா? கேஸ் கேக்குது. ஓகே. சோ இந்த மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும். இது வந்து சாசி 1. கேஸ் நான் டயக்ராம் போட்டேன்னா முடிஞ்ச அளவு டயக்ராம் போட்டு நீங்களே வச்சுக்கோங்க, ஸோ தட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாசி 1, சாசி 2, சாசி 3, சாசி 4. ஒவ்வொரு சாசிஸ்லையும் சர்வர் மேனேஜ் பண்ணுறோம். இந்த எல்லா சாசிஸையும் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா, there is a tool called UCS manager. நோட் பண்ணிக்கோங்க. UCS manager is used to manage the multiple chassis in single console. இந்த மல்டிபிள் சாசியை நீங்க ஒரே கன்சோல்ல மேனேஜ் பண்ணலாம். UCS மேனேஜர் ஒரு டூல் மூலமா, லைக் டூல்ங்கிறது இதை நீங்க, நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? UCSனா யூனிஃபைடு கம்ப்யூட்டிங் சிஸ்டம்.
இதான் உங்களுக்கு காமிக்க, இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். யூனிஃபைடு கம்ப்யூட்டிங் சிஸ்டம் யூசிஎஸ்னா. ஸோ அந்த யூசிஎஸ் மேனேஜர் மூலமா we can manage multiple chassis. யூசிஎஸ் மேனேஜர் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த யூசிஎஸ் மேனேஜருக்கு 192.168.1.12 இந்த மாதிரி இருக்குன்னா, நீங்க இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, கூகுள் குரோம் போயிட்டு https:// போட்டு இந்த ஐபி அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். then we can able to access the users manager. so the users manager la we can manage the chassis. I will show you. இதுக்கு அடுத்த கிளாஸ் முடிச்ச அப்புறம் காமிக்கிறேன். okay, so yeah, I hope understood about chassis. இப்போ இதுல மேக்ஸிமம் எவ்வளவு போடலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். B200 M1 so B200 bladeல B200 M4 blade configurations. so the B200 வந்து கான்ஃபிகரேஷன் எப்படி நம்ம பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஹலோ, B200 M4 பிளேடோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்க்கலாம். இது B200 M4 பிளேட். இது இதுல போட்டுருக்காங்க பாருங்க, டிரைவ் பை 1, டிரைவ் பை 2 அப்படின்னு. ஸோ பே அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ற இடத்த தான் வந்து நம்ம பேன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ற இடம். சரிங்களா, இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணலாம், இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன் மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் போட்டுருக்கோம். ஸோ இதில் மெமரி பார்த்தீங்கன்னா 24 டிம் வந்து போட்டுக்கலாம். 24 டிம் ஸ்லாட்ஸ் விச் மீன்ஸ் 24 ரேம் வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா 1.5 TB கெப்பாசிட்டி வந்து சப்போர்ட் பண்ணும். இது என்ன ரேம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஆர் டிம், எல் டிம், எல்ஆர் டிம். சி 2 டைப் ஆஃப் ரேம் இருக்கு. சி 3 டைப் ஆஃப் ரேம் இருக்கு. டிம், ஆர் டிம், எல்ஆர் டிம். ஸோ இது வந்து மூணு டைப் ஆஃப் ரேம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப் டு 150. ஸோ கான்ஃபிகர் வித் 2 CPU 64 GB. இப்போ இது என்ன கணக்குனா 24 இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சும்மா இதை சொல்லலை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நான் சொல்றது ரேம் ஸ்லாட்டை வந்து மேனேஜ் பண்ணி பார்க்குறது. சார் நீங்க இப்போ 8 பிளேட் சொன்னீங்களா? 8 பிளேட் அப்படின்னா ஒவ்வொரு பிளேடும் ஒவ்வொரு சர்வர் மாதிரிங்களா இல்ல எப்படி சார்? அதுதான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு ஈச் பிளேட் ஆக்ட்ஸ் ஈச் சர்வர். ஒவ்வொரு பிளேடும் ஒவ்வொரு சர்வர். ஓகே சார், ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் 24 ஸ்லாட்ஸ் இருக்கும் ரேம் ஸ்லாட். ஒரு ஸ்லாட்ல மேக்ஸிமம் 64 GB ரேம் போடலாம். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் சர்வர் உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இதில் 64 into 24 1536 GB, which means 1.5 TB RAM வந்து இந்த B200 M4 பிளேட்ல வந்து நீங்க மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து இன்செர்ட் பண்ணலாம். அதான் இங்க சார் இது மென்ஷன் வந்து ஒரு சிங்கிள் பிளேடுக்கு பிளேட் மட்டும். சர்வர்ல மட்டும் போட முடியுங்களா? ஒரு பிளேட்ல மட்டும், ஐ மீன் ஒரே okay, ஒரு okay. சர்வர்ல மட்டும், which means இந்த சாசில இந்த ஒரு பிளேட்ல மட்டும் I can able to install maximum 1.5 TB. இதுல ஒரு 1.5 TB. Each blades maximum capacity is 1.5 TB. ஓகே, தேங்க் யூ சார். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான். இதே M6 பிளேட் M5 பிளேட்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க போட்டுக்கலாம். B200 M5 blade configurations. இதுல பாருங்க B200 M5ல செகண்ட் ஜெனரேஷன் Intel Xeon processor. Guys, Intel Xeon processor which is for server processor. See, நீங்க உங்க லேப்டாப்ல Core i5, i7, i9 அப்படி சொல்லி நீங்க ப்ராசஸர் யூஸ் பண்ணுவீங்க. பட் சர்வரை பொறுத்த வரைக்கும் Intel Xeon ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவோம். நோட் திஸ் பாயிண்ட். நான் இது ப்ராசஸர் கிளாஸ்ல தனியா எடுத்திருப்பேன், அந்த பேசிக்ல எடுப்பேன் எனக்கு, பட் இதுல எடுக்க மாட்டேன், அதுல எடுத்திருப்பேன். ஓகே, Intel Xeon ப்ராசஸர் அப்படிங்கிற ப்ராசஸர் நம்ம போட்டுக்கலாம். அதுல DDR4 ரேம்ல வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரேம் DDR1, DDR2, 3, 4, 5 இருக்குது. உங்க மொபைல்ல எடுத்துக்கோங்களேன். உங்க மொபைல்ல வந்து இப்ப ரேம் இருக்கும், அந்த ரேம் வந்து DDR5 ரேமா இருக்கும். ஸோ DDR5 இஸ் வெரி லேட்டஸ்ட் ரேம். DDR4 வந்து மாடரேட்டான ஒன்று. ஸோ DDR4 ரேம் வந்து போடலாம். இந்த மெகாஹெர்ட்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் மெமரி சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல்ல வந்து 128 GB வரைக்கும் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். அப்ப 90 TB வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும் ஒரு பிளேட்ல. நம்ம M4 பிளேட்ல ஒரு பிளேட்ல 1.5 TB ரேம் வந்து சப்போர்ட் பண்ணு நான் சொன்னேன். வேற M5 பிளேட்ல இதுல போட்டிருப்பான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சப்போர்ட் அப் டு 1.5 TB தான் சப்போர்ட் பண்ணும் M4 பிளேடு. M5 பிளேடு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 9 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுல டோட்டல் ஸ்லாட் 24 டிம் ஸ்லாட்ஸ் இருக்கும். சேம் இதே மாதிரி தான் 24 ஸ்லாட்ஸ் இருக்கும். டிம் ஸ்லாட்னா மெமரி ஸ்லாட், அதாவது ரேம் தான் நம்ம மெமரின்னு சொல்லுவோம். கேஸ் சில வேர்டு வந்து ரேம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ல மெமரி we will call it as a memory அப்படின்னு சொல்லுவோம். நம்ம we don't call it as a RAM, மெமரின்னு சொல்லுவோம். அது டிம்னு கூட நம்ம சொல்லுவோம், DIMM டிம்னு கூட சொல்லுவோம். இந்த போட்டுருக்கோம் பாத்தீங்களா டிம் ஸ்லாட், டிம்னா மெமரி தான். இது டெக்னிக்கல் டேர்ம். டிம், ரேம், மெமரி இது எல்லாமே சேம் தான். பட் டெக்னிக்கலா நம்ம ரேம்னு சொல்ல மாட்டோம், மெமரின்னு சொல்லுவோம், இல்லை டிம்னு சொல்லுவோம். ஸோ 24 டோட்டல் டிம் ஸ்லாட்ஸ் அப்படின்னா இதுல 24 ஸ்லாட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதுல எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 24 ஸ்லாட்ல 128 GB ரேம் போடுறீங்க. ஒரு 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 ரேம் வந்து ஒரு மெமரி வந்து 128 GB இருந்துச்சுன்னா 128 into 24 ஸ்லாட். ஸோ 3 TB வரைக்கும் இதுல போட்டுக்கலாம். இதுல நீங்க வந்து 128 GB ரேம் போடுறீங்க, 24 ஸ்லாட் போடுறீங்கன்னா 3 TB வரைக்கும் போட்டுக்கலாம். இதே இது 512 GB ரேம் போடுறீங்க அப்படின்னா we can go up to 9 TB வரைக்கும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியா வரும். அதாவது ஒரு பிளேட், நான் வந்து பேசுறது ஒரு பிளேடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நாட் ஃபார் என்டையர் சசி. இந்த ஒரு பிளேடுக்கு 9 TB ரேம் போடலாம், மெமரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் M5 பிளேடோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இதே M6 பிளேடு பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும்.
B200 M6 blade server. ஸோ B200 blade server இது இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் பிளேடே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கா, கொஞ்சம் லேட்டஸ்டான டெக்னாலஜி. B200 M6 அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்டான டெக்னாலஜி. இதோட கெப்பாசிட்டி பார்ப்போமா, 80 GB base throughput, 12 GB RAID controller. இதுல பாத்தீங்கன்னா up to 120 GB 300 MHz DDR4 memory slots. 4 TB போட்டுக்கலாம். 4 TB எப்படி போடலாம் அப்படின்னா 32 slots இருக்குது இதுல. 32 and 128 DDR4 10 GB total memory slots are populated. 16 and 20 16 and 156 GB. இதான் B200 M6 பிளேடு. உங்களுக்கு பிளேடை பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்.